வணக்கம். ஆல் தமிழ்நாடு ஃப்ரீ தமிழ் டெஸ்ட்டுக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இதுவரை நம்ம எத்தனை டெஸ்ட் பார்த்துருக்கோம்? 8 டெஸ்ட் பார்த்துருக்கோம் இல்லையா? நம்ம 6லேருந்து 12th ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் பார்ட் ஏ, அதுவரைய கிட்டத்தட்ட 8 டெஸ்ட் பார்த்துருக்கோம். இதிலிருந்து மட்டும் பாருங்க எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்மளோட எக்ஸாமுக்கு, அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வருது அப்படின்னு மட்டும் பாருங்க. கண்டினியூஸாக வந்து நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் இது எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அதோட ஒரு ஸ்டாண்டர்ட் 6th அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா முக்கியமான கண்டென்ட் எல்லாமே வந்து நம்மளோட கொஸ்டினாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்க. யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச். ஓகேவா? ஓகே, இதுக்கு முன்னால் உள்ள பார்ட் ஏல வந்து எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அதில் வந்து டாப் ஸ்கோர்ஸ் வந்து யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. கனிமொழி 91 மார்க்ஸ். அதாவது பார்ட் ஏல 91 மார்க்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இலக்கணத்தை அவங்க தெளிவாக படிச்சிருந்தா மட்டும்தான் அவங்க இந்த ஸ்கோர் வந்து எடுக்க முடியும். உங்களுக்கு நான் பர்சனலாக சொல்கிறேன், 9 மார்க்ஸ் எந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட்டு கேர்லெஸில் விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா அந்த மார்க்ஸும் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் செகண்ட் மார்க் வந்து கார்த்தி மார்க்ஸ் வந்து 76. ஓகே, 76. அப்புறம் சாரி, கார்த்தி வந்து 84. பரந்தாமன் 76 மார்க்ஸ். மீனலோச்சினி அவங்க 72. எல்லாமே நல்ல ஸ்கோர்ஸ் வந்து எடுத்துக்கிறீங்க. ஆல் த பெஸ்ட். கண்டினியூஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் தொடர்ச்சியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டாப் ஸ்கோர்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகேவா? சரி, இன்னைக்குள்ள செஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்ட் பியில் வந்து 1 to 10 வரைய இருக்குது. கரெக்டாக? இலக்கியம் அப்படிங்கிற பகுதியில் 1 to 10 வரைய இருக்கும். நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்ட் பியில் 1 to 5 வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை என தொடங்கும் நூற்பா மூலம் காப்பிய இலக்கணத்தை கூறும் நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இதோட சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா தண்டி அலங்காரம். ஆன்சர் ஏ, தண்டி அலங்காரம். அப்போ இந்த தண்டி அலங்காரம் அப்படிங்கிற ஒரு நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தண்டி அவர்கள் தான் இதோட ஆசிரியராக வந்து இருக்காரு. இந்த நூல் எதை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமொழியில் உள்ள காவிய தர்சம் அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டது தான் இந்த தண்டி அலங்காரம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிப்பசி களைய பெருங்கை வேளம் எனும் சங்க இலக்கிய பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதோட சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை அப்படிங்கிறது 14 மேல்கணக்கு நூல்களின் கீழ் வரக்கூடிய 8 தொகையில் ஒரு நூல் தான் வந்து குறுந்தொகை. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இதை தொகுத்தவர் யாருன்னா பூரிக்கோ வந்து தொகுத்தார். ஓகே, இந்த நூலை வந்து மொத்தம் பாடல்கள் 401 பாடல்கள் வந்து இருக்கு. 1915 சௌரி பெருமாள் அரங்கனார் அவர்கள் முதலாக இந்த நூலை பதிப்பித்துள்ளார். புது புக்கில் வரக்கூடிய முக்கியமான ஒரு ஃபேக்ட் தான் வந்து இந்த 1915 வந்து பதிப்பித்த ஒரு இன்ஃபர்மேஷன். இது வந்து ஒரு அகநூலை சார்ந்தது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 3வது கொஸ்டின். மனைக்கு விளக்கம் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் எனும் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஒரு அறநூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதோட சரியான விடை ஆன்சர் டி, நான்மணிக்கடிகை அப்படிங்கிற நூல் வந்து 14 கீழ்கணக்கு நூலை சார்ந்தது. இதுல கடிகை அப்படின்னு சொன்னா அதோட பொருள் அணிகலன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இதோட ஆசிரியர் யாரு? விளம்பி நாகனார். விளம்பி அப்படிங்கிறது ஊர் பெயர், நாகனார் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவில் தளவோடு பிட வளர்ந்து எனும் பாடல் அடிகள் இடம்பெற்ற சங்க இலக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இது ஃபுல்லாவே வந்து பார்ட் பி இலக்கியங்கள் படி நம்ம பார்க்கறதுனால இதோட பாடல் வரிகள் தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ இதோட சரியான விடை ஐங்குறு நூறு, பி ஆன்சர். ஐங்குறு நூறு அப்படிங்கிற இந்த பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பேயனார் தான் இதோட ஆசிரியர். ஓகே, இந்த நூலின் பாடல் அடி வரையறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்த அடி 3 அதிக அடி 6 வரை, சிற்றெல்லை 3, பேரெல்லை 6 அடிகள் கொண்ட நூல் அப்படின்னு வந்து சொல்றோம். இந்த நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் அப்படிங்கிறவர். அதுக்கப்புறம் தொகுப்பித்தவர் யானைக்கச்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை தான் இதை தொகுப்பித்தார். ஓகேவா? சரி, இந்த நூல்கள் வந்து 5 திணைகளுக்குமான பாடல்கள் வந்து உள்ளது. ஒவ்வொரு திணைகளுக்கும் 100 பாடல்கள் என 500 பாடல்கள் இருக்கிறதா ஐங்குறு நூறு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பால் வகை தெரிந்த பகுதி பண்டமோடு
கூலம் குவித்த கூல வீதியும் எனும் பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த நூல் இடம்பெற்றது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் நமக்கு தெரியும் இளங்கோவடிகள். கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த இளங்கோவடிகள் தான் இந்த நூலை இயற்றியுள்ளார். சேரன் செங்குட்டுவனின் தம்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவர் தான் இந்நூலை இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அம்ம வாளி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ எனும் சங்க பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நூலின் ஆசிரியர் வெள்ளி வீதியார். ஓகே, வெள்ளி வீதியார். இந்த நூல் எந்த நூல்? இந்த பாடல் வரிகள் குறுந்தொகையில் வந்து இடம்பெற்றுள்ள பாடல் வரிகள். ஓகே, இந்த நூலை வந்து உரையாசிரியர்கள் பலரால் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் தான் வந்து இந்த குறுந்தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முதலாக தொகுக்க, அதாவது இதோட கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இனியவை 40 அப்படிங்கிற நூலை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. இனியவை 40 பற்றிய கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. இந்நூலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். ஓகே, இது கரெக்ட் தான். இனியவை 40 பூதஞ்சேந்தனார். இந்நூல் கிபி 2ஆம் நூற்றாண்டு காலத்தில் இயற்றப்பட்டது. சரி. அடுத்து, நன்மை தரும் இனிய கருத்துக்களை 40 பாடல்களில் தொகுப்பதால் இப்பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான். அப்போ எல்லாமே சரி, அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. 8வது கேள்வி. ஃபர்ஸ்ட் என்னது? அறம் பொருள் இன்பம் வீடு எனும் 4 பொருட்களை பெருங்காப்பியம் வலியுறுத்தி பாடப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து சரி, கரெக்ட் தான். பெருங்காப்பியம்னாலே 4 பெரும் பொருட்களை பாடப்பட வேண்டும். அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, காப்பியத்தின் பெரும் பிரிவிற்கு காண்டம் படலம் எனவும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து காண்டம் படலம் அப்படிங்கிறது உட்பிரிவு, அப்போ பருவம். பெரும்பிரிவு அப்படிங்கிறது பருவம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, அப்போ இது தவறு. அதுக்கடுத்து அதுக்கடுத்து உட்பிரிவுக்கு காதை பருவம் எனவும் பெயரிடுவர் அப்படின்னு சொல்றாங்க. உட்பிரிவு அப்படிங்கிறது தான் படலம்னு வரும். ஓகே, அப்போ இந்த கூற்று தவறு. அடுத்து, சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டும் சங்கம் மருவிய கால இலக்கியங்கள் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, சரிதான். அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 3 சரி, 2 வந்து தவறு. நெக்ஸ்ட், வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு என்னும் குரலில் வள்ளுவர் சாடும் அதிகாரம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. வள்ளுவர் வந்து இதுல எதை பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரி விதிக்கும் அதிகாரத்தை பற்றி, ஒரு அரசன் எப்படி வரி விதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து கூறப்பட்ட ஒரு பாடல் வரிகள் தான் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. அப்போ சரியான விடை ஆன்சர் பி, அரசனின் வரி விதிக்கும் அதிகாரத்தை பற்றி தான். சாரி, வரி வசூலிக்கும் கிடையாதுமா, வரி விதிக்கும். சரியா, வரி விதிக்கும் அதிகாரத்தை பத்தி இந்த குறள்ல வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. நெக்ஸ்ட் பாருங்க, செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காத்தவை எனும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை சி, திருத்தக்க தேவர் தான் இதோட இந்த பாடல் வரிகளின் ஆசிரியர். ஓகே, இந்த திருத்தக்க தேவர் எந்த நூல்? சீவக சிந்தாமணி. இது ஒரு சமண சமய காப்பியம் அப்படின்னு வந்து சொல்றோம். இது போக இதுக்கு வேறு பெயர் என்னது? மனநூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்நூலை தருவி இயற்றப்பட்டது நரிவிருத்தம் அப்படிங்கிற நூலையும் இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட், நற்றிணை பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? நற்றிணைனா என்னது? 8 தொகை நூல்களில் ஒன்றுதான் நற்றிணை, நமக்கு வந்து தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? 9 அடி சிற்றெல்லையும் 12 அடி பேரல்லையும் கொண்டது நற்றிணை. ஓகே, சரியான கூற்று. செகண்ட் என்னது? இந்நூல் கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்களை வந்து கொண்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. தவறு, இது வந்து 400 பாடல்களை கொண்டது. அடுத்து, நற்றிணையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. இதுவும் சரிதான். அப்ப ஆன்சர் என்னது? 1 மற்றும் 3 சரி. 11க்கு ஆன்சர் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லல் அம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும் எனும் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ராவண காவியம். புதுசா வந்து இருக்கக்கூடிய சிலபஸ்ல இந்த டாபிக் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. நியூ புக்கில் ஒரு லெசனே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க.
இந்த நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை அவர்கள். 20ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட மிக பெரும் தனிப்பெரும் காப்பியம் தான் வந்து ராவண காப்பியம் சொல்லுவோம். 5 காண்டங்கள் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழக காண்டம், விந்தக காண்டம், இலங்கை காண்டம், பழிப்புரி காண்டம், போர்க்காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு 5 காண்டங்கள் இருக்கு. பாடல்கள்னு பார்த்தோம்னா 3100 பாடல்கள். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ சரியான விடை அகநானூறு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்கு முறையில் வைத்து பாடப்பட்ட முதல் தொகை நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அகநானூறு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது எப்படின்னா பாலை நிலத்துக்கு 1, 3, 5 அப்படின்னு ஒற்றைப்படை எண்களாகவும், குறிஞ்சி நிலத்துக்கு 2, 8, 18 அப்படிங்கிற அடிப்படையிலும், முல்லை நிலத்துக்கு 4, 14 அப்படின்னும், மருத நிலத்துக்கு 6, 16, 26 அடிப்படையிலும், நெய்தல் நிலத்துக்கு 10, 20 அப்படின்னு 10 மடங்குகளாக ஒவ்வொரு நிலத்திற்கும் தொகுக்கப்பட்ட ஒவ்வொரு நிலத்திற்குமான தொகுக்கப்பட்ட பாடல் தான் அகநானூறு. சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். திருவள்ளுவ மாலை எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. திருவள்ளுவ மாலை அப்படிங்கிறது திருக்குறளின் மேன்மையை, சிறப்புகளை எடுத்து கூறும் பாடல் நூல் தான் வந்து திருவள்ளுவ மாலை. அப்போ இதுல எத்தனை பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 பாடல்கள் வந்து இருக்கு. இதை இயற்றிய புலவர்கள் 53 புலவர்கள். 53 புலவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் எனும் புறநானூற்று பாடலின் ஆசிரியர் யார்? நிறைய புறநானூற்று பாடல் வரிகள் வந்து கேட்டிருப்பாங்க. எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக வந்து இருக்கும். அதனால நல்லா தெளிவாக வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள். இதோட சரியான விடை மோசி கீரனார். அயர்ந்து தூங்கிய போது கயிற்றுக்கட்டலில் வந்து அயர்ந்து தூங்கிடுவாரு. அப்போ வந்து அவருக்கு கவரி வீசிய பெருமையை வந்து பெற்றவர் தான் மோசி கீரனார். மன்னன் வந்து கவரி வீச பெருமை பெற்றவர் மோசி கீரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவையலாக்கி எனும் பாடல் அடியின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியான விடை காரி யாசான். ஓகேவா? இதெல்லாம் புக்குக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரிகள், எல்லாமே முக்கியம்தான். 6 கிடந்தன. நெக்ஸ்ட் 17. 6 கிடந்தன அகல் நெடுந்தெருவில் பல்வேறு குழாத்து இசை எழுந்து ஒலிப்ப எனும் பாடல் ஆசிரியர் எந்நகரின் சிறப்பை பாடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதுரை நகரின் சிறப்பை பாடுகிறார். நெக்ஸ்ட், பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 50 காப்பியங்களுள் சிலப்பதிகாரம், மணிமேகலை தவிர்த்து மற்றும் 3ம் பல்லவர் காலத்தை சேர்ந்தது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இது வந்து பல்லவர் காலம் கிடையாது, சோழர் காலம். ஓகேவா? சோழர் காலத்தை சார்ந்தவை. அடுத்து தமிழில் தோன்றிய முதல் பெருங்காப்பியம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம். சரிதான். அடுத்து சிலப்பதிகாரம் உரையிடையிட்ட பாட்டுடை செயல் என்று அறியப்படுகிறது. ஓகே, இதுவும் சரிதான். அப்ப ஆன்சர் என்னது? 2 மற்றும் 3 சரி. 18க்கு ஆன்சர் வந்து சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கற்பவரின் மனதில் உள்ள அறியாமையை போக்கி குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை திரிகடுகம். இந்த திரிகடுகம் அப்படிங்கிறது ஒரு மருந்து நூல் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. 17 கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய 3 மருந்து நூல்கள் திரிகடுகம், சிறுபஞ்சமூலம் மற்றும் ஏலாதி. அது திரிகடுகம் அப்படிங்கிற நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. இதில் இருக்கக்கூடிய 3 மருந்து பொருள் என்னன்னு பார்த்தோம்னா சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3 பொருட்களும் மக்களின் உடலில் இருக்கக்கூடிய நோயை தீர்ப்பது போல் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்தக்கூடிய இலக்கியம் தான் என்னன்னு பார்த்தோம்னா திரிகடுகம் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? சரி, இவர் எங்க பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அடுத்த திருத்து அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். இவரின் ஆசிரியர் நல்லாதனார். சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். தண்டுடை கையர் வெண்டலை சிதவளர் நன்று நன்றென்னும் மாக்களோடு எனும் அடிகள் இடம் பெற்றுள்ள சங்க இலக்கிய நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியான விடை ஆன்சர் டி, குறுந்தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஔவையார். இந்த பாடல்ல இருக்கக்கூடிய வரிகள், அதாவது அவள், அதுக்கு அவள் அவளாகுன்னு சொல்லியிருக்கோமா?
இந்த அவள் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளம். அதுக்கப்புறம் மிசை அப்படிங்கிற ஒரு சொல்லோட மீனிங் வந்து மேடு. இதை வச்சு நிறைய கேள்விகள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான பாடல் வரிகள். இதோட ஆசிரியர் ஔவையார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தெண்டிரை எழினி காட்ட தேம்பிழி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்குமாதோ எனும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதோட சரியான விடை பார்ப்போம். கம்பராமாயணம். ஓகேவா, ஆன்சர் டி. 22க்கு ஆன்சர் டி. கம்பராமாயணம் அந்த நூலின் பாடல் வரிகள் தான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏந்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது முப்பெரும் உண்மைகளை கூறும் காப்பியம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 உண்மைகள் அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த காப்பியம்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய 3 உண்மைகளை தான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை வந்து கொண்டது அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய அடிகள் 782, 782 லைன்ஸ் வந்து மதுரை காஞ்சியில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 10 பாட்டு நூலை சேர்ந்தது தான் மதுரை காஞ்சி. அப்போ 10 பாட்டு நூலில் மிக அதிக அளவிலான பாடல் அடிகள் கொண்ட நூல் தான் மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். இதுல 354 பாடல் அடிகள் மதுரை நகரை மட்டுமே சிறப்புப்படுத்தி பாடப்படக்கூடியதாக உள்ளது. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட், ஓகே, மதுரை காஞ்சியின் பாடலின் நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 25 கற்றது கைமண் அளவு கல்லாது உலகளவென்று உற்ற கலை மடந்தை ஓதுகிறாள் எனும் பாடல் அடிகளின் ஆசிரியர் யார்? இதெல்லாம் கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணிடணும். ஔவையார். அதுக்கடுத்து, புலவர் குழந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கெனங்க எத்தனை நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுல எத்தனை நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாட்களில். சரியா? இதோட புலவர் குழந்தை 30 நாட்களில் வந்து உரை எழுதியுள்ளார். இதுல வந்து யார் இந்த நூலை எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து புலவர் குழந்தை இயற்றிய பாடல்கள் மொத்தம் ராவண காவியத்தை சேர்ந்த ஒரு பாடல் வரிகள் இது. புலவர் குழந்தை இயற்றிய நூல் என்னன்னா ராவண காவியம். இதுல மொத்தம் 3100 பாடல்கள் வந்து உள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 27 வந்து திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் எனும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதன் ஆசிரியர் கபிலர். ஓகே, இந்த பாடல் வரிகள்ல என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை வந்து பெருமைப்படுத்தும் விதமாக கபிலர் தன்னோட நூல்ல வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திணை அளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு. ஒரு பெரிய பனை மரம் வந்து ஒரு சிறிய நீர்த்துளியின் உள்ளே பார்த்தால் தெளிவாக தெரியும். அதே போல திருக்குறளில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் இரண்டே வரிகளானாலும் அது வந்து மிக தெளிவான கருத்துக்களை வந்து கொண்டது அப்படிங்கிற ஒரு உட்கருத்தை உடைய வரிகளை வந்து கபிலர் பாடியுள்ளார். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருவள்ளுவ மாலை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். குறுந்தொகை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. கடவுள் வாழ்த்து உட்பட அகத்திணை சார்ந்த 402 பாடல்களை கொண்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எத்தனை? 402, 401 பாடல்கள். இது தவறு. அதுக்கப்புறம் இதை தொகுத்தவர் பூரிக்கோ. கரெக்டு தான், ஏற்கனவே ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம், தொகுத்தவர் பூரிக்கோ. அடுத்து, உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகை. ஓகே, இதுவும் சரிதான். அப்போ 28க்கு ஆன்சர் என்னது? 1 தவறு, 2, 3 சரி. ஆன்சர் பி. நெக்ஸ்ட், மூவேந்தர் ஆட்சி முறை பற்றி கூறும் காப்பியம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ என்னது? சிலப்பதிகாரம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவேந்தர்கள் சேரர்கள், சோழர், பாண்டியர் 3 அரசர்களை பற்றியும் குறிப்பிடப்படக்கூடிய ஒரு காப்பியம் தான் வந்து இந்த சிலப்பதிகாரம். இதை குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவாங்க, சமுதாய காப்பியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடிமக்களை வைத்து இயற்றப்பட்ட முதல் காப்பியம் தான் வந்து சிலப்பதிகாரம். மற்ற காப்பியங்கள் எல்லாமே அரசர்களை வந்து முன்னிலைப்படுத்தி எழுதப்பட்டதாக இருக்கும். ஆனால் சிலப்பதிகாரம் மட்டுமே அங்கு வாழ்ந்த மக்களை பற்றி, குடிமக்களை பற்றி இயற்றப்பட்ட காவியம் அப்படிங்கிறதுனால இதை குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். 30 நாலடியார் பற்றி கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க.
ஓகே, திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து எண்ணத்தக்கது, கரெக்ட் தான். திருக்குறள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அறநூல் அப்படின்னு சொல்லுவோம். நாலடியார் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக அறக்கருத்துக்களை கொண்ட நூல் தான் வந்து நாலடியார் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, இது வந்து சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் இது பார்ப்போம். நாலடி, நாலடி 400, வேளாண் வேதம் என்று வெவ்வேறு பெயர்களாலும் இந்நூல் அழைக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்றோம். இதுவும் சரிதான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் சரி. இதனை தொகுப்பித்தவர் வந்து பதுமனார் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தொகுப்பித்தவர் கிடையாது, தொகுத்தவர். தொகுத்தவர் பதுமனார். அப்போ 1 மற்றும் 2 சரி. 30க்கு ஆன்சர் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உரையிலும் அல்லது கண்டது இல் எனும் பாடல் அடிகள் இடம் பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 31க்கு ஆன்சர் வந்து மணிமேகலை. ஓகே, நெக்ஸ்ட் பொருந்தாத ஒன்றை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐங்குறுநூறு, ஐங்குறுநூறில் 5 திணைகளுக்குமான பாடல்கள் வந்து அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றோம். 5 திணைகள் என்னது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, குறிஞ்சி. குறிஞ்சிங்கிறதோட ஆசிரியர் யாரு? குறிஞ்சி நில பாடல்களை எழுதியவர் கபிலர். முல்லை நில பாடல்களை பாடிய முல்லை பேயனார். மருதம், மருதம் ஓரம் போகியார். நெய்தல் அம்மூவனார். பாலை ஓதலாந்தையார். அப்போ என்ன வரும்? 5, 3, 4, 2, 1. ஆன்சர் சி. 32க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஆலங்கானத்து 5 வர இருத்து அரசு பட அமர் உலக்கி எனும் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு, இடம்பெற்றுள்ள சங்க இலக்கியம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது என்ன இலக்கிய, எதுல இடம்பெற்றுள்ளது? குறிஞ்சி பாட்டில் இடம்பெற்றுள்ள பாடல் வரிகள். நெக்ஸ்ட் மணிமேகலை. மணிமேகலை பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறானது? ஃபர்ஸ்ட் என்னது? இதன் ஆசிரியர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப சரி. அதுக்கடுத்து மணிமேகலையின் விழாவரை காதை முறை முதல் பவத்திரம் அருகன பாவை நோற்ற காதை ஈராக 30 காதைகள் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுவும் சரிதான். அடுத்து இந்நூல் மணிமேகலை துறவு என அழைக்கப்படுகிறது. ஓகே, இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் என்னது? டி, அனைத்தும் சரி. ஏன் மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலை வந்து துறவுரம் மேற்கொள்வதை வந்து முக்கியத்துவம் கருதி பாடப்பட்ட ஒரு காப்பியம் தான் வந்து மணிமேகலை. அதனால இதை வந்து மணிமேகலை துறவு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். 35. பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் எனும் குறளில் புரை என்பதன் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. புரை அப்படிங்கிற சொல்லின் பொருள் என்னது? குற்றம். ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அமிர்தம் எய்வது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே முனிவிலர் எனும் சங்கப்பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த பாடல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறநானூற்றில் இடம்பெற்றுள்ள பாடல் வரிகள். இதன் ஆசிரியர் இளம் பெருவழுதி. ஆன்சர் டி. 36க்கு ஆன்சர் டி. சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் என்னும் குறளில் அல்லவை என்ற சொல்லின் பொருள் பாவம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் குடிப்பிறப்பு அளிக்கும் விழுப்பம் கொள்ளும் பிடித்த கல்வி பெரும்புனை விடுவும் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள காப்பியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணிமேகலை. இதெல்லாம் நேரடியான கேள்விகள். பாடல் வரிகள் தெரிஞ்ச ஆன்சர் பண்ணி டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மலையாடும் மலையின் நிவந்த மாடமோடு வையை அன்ன வழக்குடை வாயில் எனும் பாடலடியின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாங்குடி மருதனர். ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. எது? 10 நூல் பத்தி கேட்டிருக்காங்க. 10 சேர மன்னர்கள் 10 பேரின் சிறப்புகளை எடுத்தியம்புகிறது. ஓகே, கரெக்ட் தான். அடுத்து 10 2ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் உதியன் சேரலாதன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட பாட்டுடை தலைவன் யாருன்னா 2ஆம் பத்துக்கு இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். அப்போ இது வந்து தவறு. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். அப்போ இது வந்து தவறு. அடுத்து 2ஆம் பத்தை பாடிய குமட்டூர் கண்ணனார் உம்பர்காட்டில் 500 ஊர்களையும் தென்னாட்டு வருவாயில் பாதியையும் பரிசாக பெற்றார். இதுவும் சரிதான். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்னது? 1 மற்றும் 3 சரி. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் பார்ப்போம். நும்மில் போல நில்லாது புக்கு கிளவிற் போல
கேளாது கெளி என்னும் பாடலரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. என்ன நூல் இடம்பெற்றுள்ளது? மலை படுகடாமல் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு சொல்றோம். இதுல மொத்தம் எத்தனை பாடல் அடிகள் இருக்குன்னா 583, 583 பாடல் அடிகள் வந்து இதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நூலின் வேறு பெயர் என்னன்னு பார்த்தோன்னா கூத்தராற்றுப்படை அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. ஓகே, இந்த நூலின் பாட்டுடை தலைவர் நன்னன் செய் நன்னன் தான் வந்து இந்நூலின் பாட்டுடை தலைவர். இதை தொகுத்தவர் இரணிய முட்டத்து, இந்த நூலை பாடியவர் இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் தான் இந்த பாடலை பாடியுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? பரத்தை ஒழிப்பு, மது ஒழிப்பு, சிறை ஒழிப்பு என்னும் கருத்துக்களை கூறும் சமுதாய சீர்திருத்த காப்பியம் எதுனா மணிமேகலை. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் விரிகதிர் பொற்களத்து ஒருகை ஏந்தி எனும் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள சங்க இலக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றிணையில் இடம்பெற்றுள்ள பாடல் அடிகள். ஓகேவா? இந்த நூல் வந்து நல்ல திணை, நற்றிணைனா நல்ல திணை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 9 to 12 அடிகள் கொண்ட நூல் தான் வந்து நற்றிணை அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் எனும் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சிறுபஞ்ச மூலம். ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட், சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலிய அறக்கருத்துக்களை கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை ஏலாதி. ஓகே, நெக்ஸ்ட், சீவக சிந்தாமணி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? தமிழில் விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. ரொம்ப சரியான கூற்று. அடுத்து, வடமொழியில் எழுதிய கத்திய சிந்தாமணியின் தழுவல் தான் இந்நூல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுவும் சரிதான். அடுத்து, சமண சமய காப்பியமாக திகழும் இந்நூல் கிபி 6ஆம் நூற்றாண்டில் திருத்தக்க தேவரால் இயற்றப்பட்டது. 6 கிடையாது, 7. அப்போ சரியான விடை ஆன்சர் ஏ. 46 ஆன்சர் ஏ. 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மோசிகீரனார் எம்மன்னனால் கவரி வீச பெற்ற பெருமை வந்து பெற்றார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதே மாதிரி கொஸ்டின் தான் நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன். யாரு? பெருஞ்சேரல் இரும்பொறை என்னும் மன்னனால் கவரி வீச பெற்ற பெருமை உடையவர் தான் மோசிகீரனார். ஓகே, புறநானூற்றில் பல சுவடிகளை ஒப்பிட்டு ஆய்ந்து ஊவேசா முதலாக அச்சில் பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஆன்சர் பி. 1894. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞர்களுள் அரசன் என்று போற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீரமா முனிவர். ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட், சீவக சிந்தாமணி செந்தமிழ் காப்பியங்களில் சிறந்தது மட்டுமன்று உலக மகா காவியங்களில் ஒன்றாகும் என பாராட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சொன்னவர் ஜி.யு. போப். ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெடுநல் வாடை பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது. நெடுநல் வாடை பற்றி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன? பாண்டியன் நெடுஞ்செடியனை பற்றி பாட்டுடை தலைவனாக கொண்டு நக்கீரர் இயற்றிய நூல் தான் வந்து நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதான். அடுத்து, இந்நூல் 188 அடிகளை கொண்டது. இதுவும் சரிதான். அடுத்து, இந்நூல் ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. இதுவும் கரெக்ட் தான். அப்ப ஆன்சர் என்னமா? அனைத்தும் சரி. ஆன்சர் டி. நெக்ஸ்ட், சீவக சிந்தாமணி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? சீவக சிந்தாமணி என்பது நாமகள் இளம்பகம் முதலாக முக்தி இளம்பகம் ஈராக 13 இளம்பகங்களை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதான். அடுத்து, இந்நூல் 3145 பாடல்களை கொண்டது. இதுவும் சரி. அடுத்து, இந்நூல் அறம் பொருள் இன்பம் வீடு எனும் 4 உறுதி பொருட்களை பேசுகிறது. இதுவும் சரி. அப்போ ஆன்சர் டி. அப்போ அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற 4 உறுதி பொருட்களை பேசுவதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? பெருங்காப்பியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட், அகநானூறு பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது?
ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அகநானூறு 145 புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது சரி. அடுத்து இது களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை என்ற 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதுவும் சரிதான். அப்போ களிற்றியானை நிறை அப்படிங்கிறது மொத்தம் 120 பாடல்கள் இருக்கும். மணிமிடை பவளத்துல 180 பாடல்கள், நித்தில கோவையில 100 பாடல்கள், மொத்தம் 400 பாடல்கள் கொண்டது அகநானூறு. ஓகே, இந்நூலுக்கு நெடுந்தொகை 400 என்ற பெயரும் உண்டு. இதுவும் சரி. அப்ப ஆன்சர் டி, அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ்காணும் கூற்றுகளால் அறியப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்நூல் சமண சமயத்தை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து இந்நூலின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. ஓகே. அடுத்து இந்நூலின் பாடல்களாக புறத்திரட்டு தொகையில் 66 செய்யுள்கள் கண்டறியப்பட்டுள்ளது. ஓகே, இதை வச்சு பார்க்கும்போது இது எந்நூலை சார்ந்தது, வளையாபதியை சார்ந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராவண காவியத்தை ஆராய்ச்சியின் அறிகுறி மற்றும் புரட்சி பொறி என அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை சொன்னவர் யாரு? அறிஞர் அண்ணா அவர்கள் தான் ராவண காவியத்தை பற்றி சிறப்பு பட அந்த சொற்களை கூறியுள்ளார். நெக்ஸ்ட், கல்லாமை, கொல்லாமை, பொய்யாமை, இளமை, நிலையாமை ஆகியன குறித்து பேசும் காப்பியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் வளையாபதி. அடுத்து உதயனகுமார காவியம் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இந்நூல்ல எத்தனை காண்டங்கள்? 6 காண்டங்கள் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது சரிதான். அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இக்காப்பியத்தின் முதற் பகுதி நரவாகனனது வரலாற்றையும் பிற்பகுதி அவனது மகனாகிய உதயனனது வரலாற்றையும் கூறுகிறதுன்னு சொல்றாங்க. இதுதான் பிற்பகுதி, இதுதான் முற்பகுதி. ஓகேவா? முற்பகுதியில யார சொல்லியிருப்பாங்க? உதயணன் பற்றி. பிற்பகுதியில தான் நரவாகனனது வரலாற்றை பற்றி கூறியுள்ளார். அப்போ இது தவறு. நெக்ஸ்ட், இக்காப்பியத்தில் மொத்தம் 367 பாடல்கள் உள்ளன. இது சரி. இந்நூலின் ஆசிரியர் பெயர் தெரியாது. ஓகே, இதுவும் சரிதான். அப்ப ஆன்சர் என்னது? பி, 1, 3 மற்றும் 4 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அரண் நெறி பிழையா திறன் அறி மன்னர் அருஞ்சமத்து பெருஞ்சை ஆடவர் எனும் சங்க பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆசிரியர் வீரை வெளியன் தித்தனார் அப்படிங்கிறதா இதோட ஆசிரியர். ஓகே, இவர் எந்நூலில் இந்த பாடலை இயற்றியுள்ளார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகநானூற்றில் இந்நூலை இந்த வரிகளை இயற்றியுள்ளார். ஓகே, நெக்ஸ்ட், வையகம் பணிப்ப வளநேர்வு வளையி பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன எனும் சங்க பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்நூலின் ஆசிரியர் யாரு? நக்கீரர் தான் இந்த பாடல் வரிகளை இயற்றியுள்ளார். அப்ப எந்த நூலில் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா நெடுநல் வாடையில் இடம்பெற்றுள்ளது. ஓகே, நெடுநல் வாடை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 10 பாட்டு நூல்களில் ஒன்று. 188 அடிகளை கொண்ட நூல் தான் நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெடுநல் வாடை அகமும் புறமும் சார்ந்த ஒரு நூல் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து 60வது கொஸ்டின் பார்ப்போம். அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே எனும் சங்க பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதன் ஆசிரியர் ஔவையார். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. நெக்ஸ்ட், வெண்கல் உப்பின் கொள்ளை சாட்சி என்றூல் விடர குன்றம் போகும் எனும் சங்க பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அம்மூவனார். ஆன்சர் ஏ. இதுவும் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அகநானூற்று பாடல் வரிகள் இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட், யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமை எனும் சங்க பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன நூலில் இடம்பெற்றுள்ளது? புறநானூற்றில் இடம்பெற்றுள்ள வரிகள். அடுத்து, காய்நெல் அறுத்து கவலம் கொளினே மாநிறைவு இல்லதும் பல நாட்கு ஆகும் எனும் சங்க பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆசிரியர் யாருன்னா பிசிராந்தையார். ஆன்சர் சி. நெக்ஸ்ட், இன்னே வருகுவர் தாயர் என்போல். அதுக்கப்புறம் நன்னர் நன்மொழி கேட்டனம் எனும் சங்க பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதோட நூல் என்னது? முல்லைப்பாட்டு அப்படிங்கிற நூலை சார்ந்தது. ஓகே, முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை அடிகள் கொண்டது? 103 அடிகள் கொண்ட நூல் தான் முல்லைப்பாட்டு. 10 பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட ஒரு நூல் தான் முல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதோட ஆசிரியர் நப்பூதனார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே எனும் அடிகள் மூலம் விருந்தோம்பல் பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது என் நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா கம்ப ராமாயணத்தில் இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. டேஷ் 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 இவை மூன்றும் நாமம் கெட கெடும் நோய் இந்நூல் என்னும் நூலில் எவை மூன்றின் அழிவை கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த மூன்றின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசை, சினம், அறியாமை. இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய் அப்படின்னு சொல்லி இந்த வரிகள் முடிவு பெறுகிறது. அடுத்து தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான் எனும் குறளில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வஞ்ச புகழ் ஜெனி. ஒரு இலக்கணமும் உள்ள இடையில வந்துருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நல்லமர் கடந்த நானுடை மறவர் பெயரும் பீடும் எழுதி அதர்தொறும் பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் எனும் அடிகள் மூலம் பழந்தமிழர் நடுகள் வழிபாடு குறித்து கூறும் சங்க இலக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுல இடம்பெற்றிருக்குன்னா அகநானூற்றில் இடம்பெற்றுள்ள இந்த பாடல் வரிகள். நெக்ஸ்ட் கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. சிறுபஞ்ச மூலம் 5 சிறிய வேர்களால் ஆனது என்பது பொருள். சிறுபஞ்ச மூல பாடலில் உள்ள கருத்துகள் மக்களின் அறியாமையை போக்கி மக்களை நல்வழிப்படுத்துகின்றது. அடுத்து சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான், மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 69ல் இது எல்லாமே சரிதான், அனைத்தும் சரி. ஆன்சர் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வெந்திரலான் பெருந்தச்சனை கூறி ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமீன் எனும் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா சீவக சிந்தாமணி. இதெல்லாம் பழைய புக்கில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள். சரியா, ரொம்ப முக்கியம் இதெல்லாமே. நெக்ஸ்ட் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்னும் குறளில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதெல்லாமே இலக்கணமும் உள்ள 1-2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட அணி ஏகதேச உருவக அணி. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் நீரின்றி அமைய யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே எனும் அடிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதோட ஆசிரியர் யாரு? கூட புலவியனார். ஆன்சர் பி. புறநானூற்றின் பாடல் வரிகள் தான் இதுல கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பம் உற்றே எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது என்ன நூல்ல இடம்பெற்றிருக்கு? நீலகேசியில் இடம்பெற்றுள்ள வரிகள் தான் இது எல்லாமே. இது 5 அதாவது ஐஞ்சிறு காப்பியத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுறதுதான் நீலகேசி. இது வாத நூல், அதாவது தர்க்க நூல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது நீலகேசின்னு சொல்லுவோம். குண்டலகேசி அப்படிங்கிற நூலுக்கு எதிராக இயற்றப்பட்டது, அதுதான் நீலகேசி அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இதோட ஆசிரியர் நமக்கு யாருன்னு தெரியாது. 10 சருக்கங்களை கொண்டது நீலகேசி. ஓகே, நெக்ஸ்ட் களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்கும் எனும் அடிகள் மூலம் பழந்தமிழரின் வணிகம் குறித்து பேசும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. புறநானூறு. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அகநானூற்றின் பாடல் அடி வரையறைகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி. 13லிருந்து 31. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம். அடுத்து திரிகடுகம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? இந்நூலின் ஆசிரியர் நல்லாதனார். ஓகே, இதில் 100 வெண்பாக்களை கொண்டுள்ளது. ஓகே, இதுவும் சரி. இந்நூலின் ஒவ்வொரு செயலிலும் உள்ள 3 கருத்துக்கள் உள்ளத்து நோயை தீர்க்கிறது. ஓகே, இதுவும் சரிதான், அனைத்தும் சரி. ஆன்சர் டி. அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. கீழ்காணும் கூற்றுகளால் அறியப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. உள்ளத்திற்கு உறுதி சேர்க்கும் 6 கருத்துக்களை கொண்டுள்ளது. ஓகே, இது சரி. அடுத்து 80 வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுவும் சரி. கிட்டத்தட்ட 80 + 1ன்னு சொல்லுவோம். 81 வெண்பாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். 1 கடவுள் வாழ்த்து பாடல். அப்போ இது எந்நூலை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஏலாதியை சார்ந்தது. ஓகே, பொறுத்துக. திரிகடுகம் அப்படின்னா யாரு? நல்லாதனார். 2. அடுத்து ஏலாதி. ஏலாதி அப்படிங்கிறது கனி மேதாவியார். அடுத்து சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் யாரு? காரியாசன். அந்த பக்கத்துல இருக்கும். அடுத்து பாருங்க,
காரியாசன் இருக்கா. அடுத்து நான்மணி கடிகை ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, விளம்பி நாகனார். அப்ப 78க்கு ஆன்சர் வந்து டி 2 1 4 3. அடுத்து நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் எனும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள அறநூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாலடியார். ஆன்சர் நாலடியார். சமண முனிவர்களால் இயற்றப்பட்ட 400 பாடல்களை கொண்ட நூல் தான் நாலடியார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்விக்கும் ஓதின் புகழ்சார் உணர்வு எனும் பாடல் அடிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதன் ஆசிரியர் யாரு? விளம்பி நாகனார். ஆன்சர் சி. இது என்ன நூலின் சேர்ந்தது? நான்மணி கடிகையை சேர்ந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? முதுமொழி காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து சரிதான். 81ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரி. அடுத்து இந்நூல் அறவுரை கோவை அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சரிதான். அறவுரை கோவையில் 100 பாடல்கள் கொண்டது. இதுல மொத்த அதிகாரங்கள் 10 அதிகாரங்கள் வந்து உள்ளது. அப்போ அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இல்லார் கொன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எனும் பாடல் அடிகள் இடம்பெற்ற அறநூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திரிகடுகம். 100 வெண்பாக்களை கொண்ட திரிகடுகம். நல்லாதனார். இதன் ஆசிரியர் நல்லாதனார். ஆன்சர் பி. அடுத்து 83. மேலி பிடிக்கும் கை வேல்வேந்தர் நோக்கும் கை எனும் பாடலின் மூலம் உழவின் சிறப்பை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இச்சிறப்பை பாடியவர் யாரு? கம்பர் தான் வந்து உழவின் சிறப்பையும் உழவர்களின் பெருமையும் பற்றி இந்த பாடல்களில் இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட். புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பாங் கிழமை தரும் எனும் குறளில் கிழமை என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கிழமை என்ற சொல்லின் பொருள் உரிமை. ஆன்சர் பி. நெக்ஸ்ட். சலவரை சாரா விடுதல் இனிதே புலவரை வாய்மொழி போற்றல் இனிதே எனும் பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனிதே இனிதே வரும். ஆன்சர் என்னது? பூதஞ்சேந்தனார். இனியவை 40 அப்படிங்கிற நூலின் ஆசிரியர். இந்த நூல் இவர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் பூதஞ்சேந்தனார். ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். திருவள்ளுவ மாலை எத்தனை பாடல்களால் புலவர்களால் பாடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 53 புலவர்களால் பாடப்பட்டது. மொத்த பாடல்கள் எத்தனை? 55 பாடல்கள் பாடியிருக்காங்க. ஆன்சர் டி. 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ராவண காவியம். இதுவுமே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ராவண காவியம். ஆன்சர் பி. நெக்ஸ்ட். மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. கம்ப ராமாயணம். ராமனை பற்றி புகழ்ந்து பாடப்பட்ட பாடல் வரிகள் இது எல்லாமே. இது என்னது? எந்த நூலை சார்ந்தது? கம்ப ராமாயணம். நெக்ஸ்ட். முதிரையும் சாமையும் வரகும் பொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்றியன எனும் அடியில் குறிப்பிடப்படக்கூடிய நிலம் எதுனா அது முல்லை நிலம். ஆன்சர் 89க்கு ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அகன் அமர் காதல் ஐய நின்னொடும் எழுவர் ஆணையம் எனும் பாடல் அடிகளால் எழுவராக குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எழுவர் அப்படிங்கிறது வீடணன். அப்போ கம்பராமாயணத்துல கிராமனுடன் பிறந்தவர்கள் 3 பேர், மொத்தம் 4. 5ஆவதாக குறிப்பிடப்படக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குகனை ஐவராக ஏற்றுக்கொள்வார். அறுவராக யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரீவன் வந்து அறுவர்னு சொல்லுவாங்க. எழுவராக கருதப்படுபவர் 7வது சகோதரனாக கருதப்படுபவர் வீடணன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்ற அல்ல பிற எனும் நாலடியார் வரிகளில் விச்சை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதோட சரியான விடை கல்வி. விச்சை அப்படிங்கிறதோட பொருள் கல்வி. ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. நான்மணி கடிகை எத்தனை வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான்மணி கடிகை அப்படிங்கிறது 104 வெண்பாக்களை கொண்டது. ஆன்சர் டி. நெக்ஸ்ட். பேதையில் சிறந்ததாக முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேதையில் சிறந்தது கற்றது மறவாமை. ஆன்சர் பி. நெக்ஸ்ட். எல் துணை யானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. 94. இது என்ன நூலில் இடம்பெற்றது? இனியவை 40 அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றுள்ளது. ஆன்சர் சி.
94 ஆன்சர் சி, இனியவை 40. நெக்ஸ்ட் சிறுபஞ்ச மூலம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஆசிரியர் மதுரை மாக்காயனாரின் மகன் காரியாசன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, இது வந்து என்னது? மாக்காயனாரின் மகன் கிடையாது, மாணாக்கன். மாணாக்கன் தான் வந்து காரியாசன். அப்போ இது தவறு. இன்னும் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஓகே, இது சரிதான். ஒவ்வொரு பாடலும் 5 கருத்துக்களை கூறும். கரெக்ட் தான். அடுத்து சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, இது எல்லாமே வேர்களால் ஆனது சிறுபஞ்ச மூலம். இதுவும் சரிதான். அப்ப ஆன்சர் என்னது? பி. 2, 3 மற்றும் 4 வந்து சரி, 1 வந்து தவறு. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் திணைமாலை 150 எனும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்நூலின் ஆசிரியர் கனிமேதையார். ஓகேவா? ஆன்சர் வந்து என்னது? ஏ. அப்போ இந்த நூலுக்கும் வேற எந்த நூலுக்கும் மேதாவியார் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஏழாதி அப்படிங்கிற நூலுக்கும் இவர் தான் ஆசிரியர். நெக்ஸ்ட் என் நூலின் பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சிறுபஞ்ச மூலம். ஆன்சர் வந்து ஏ, சிறுபஞ்ச மூலம். நெக்ஸ்ட் புறநானூற்றை தி 400 Songs of War and Wisdom, an anthology of poems from classical Tamil, தி புறநானூறு எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜார்ஜ் எல் ஹார்ட். ஆன்சர் சி. அதே நேரத்தில் ஜியு போப்பும் இந்த நூலை மொழிபெயர்த்துள்ளார். சில பாடல்களை மொழிபெயர்த்துள்ளார். அதுக்கடுத்து மழுவுடை காட்டகத்து அற்றே எத்திசை செழினும் அத்திசை சோரை எனும் சங்க பாடலின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை அதியமான். ஆன்சர் வந்து சி, அதியமான். நெக்ஸ்ட் கலித்தொகையில் மருத திணையில் எத்தனை பாடல்களை மருதன் இள நாகனார் வந்து பாடியுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 35 பாடல்களை மருதன் இள நாகனார் பாடியுள்ளார். ஓகே, 100 கொஸ்டின்ஸ்க்கும் வந்து ஆன்சர் வந்து பார்த்தாச்சு. எல்லாமே வந்து 1லேருந்து 5 வரை அப்படின்னு கொடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல் வரிகள். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா பாட்டுகளையுமே, முக்கியமான எல்லா பாடல் வரிகளையும் நம்ம வந்து நம்மளோட டெஸ்ட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்துட்டோம். ஒரு தடவை நல்ல புக்கை ரீட் பண்ணுங்க. 6லேருந்து 12th வரை ரீட் பண்ணுங்க. ஓல்டு புக் அண்ட் நியூ புக் ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து கொஸ்டின் வந்து செட் பண்ணியிருக்கோம். அதை நல்லா வந்து திரும்ப திரும்ப ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மனசுக்குள்ளே பதிஞ்சிரும். அதுக்கடுத்து டெஸ்ட்டு போடுங்க. அப்போ தான் வந்து தரவாக உங்கள் மனசுக்குள்ளே வந்து ஏறிடும். எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வந்து இதே இலக்கணம் தான், இலக்கியம் தான். இலக்கியத்தில் இருக்கக்கூடிய மீதி பாகத்தை வந்து நல்லா தெளிவாக படிச்சுட்டு நெக்ஸ்ட் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.